வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வடமாகாணத்தில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் தீவிரமாக பரவியுள்ளது. இந்த தொற்றுக்கு உட்பட்டு 800 பன்றிகள் உயிரிழந்த நிலையில் 5 பண்ணைகள் மூடப்பட்டுள்ளன என்று வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் மருத்துவர் சிவகுருநாதன் வசீகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இதையடுத்து அது தொடர்பில் தொடர்பு கொண்டு கேட்டபோது மருத்துவர் சிவகுருநாதன் வசீகரன் மேலும் தெரிவிக்கையில், ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலானது பன்றிகள் மூலம் பன்றிகளுக்கு பரவும் தன்மை வாய்ந்தது. வடக்கில் பல இடங்களில் இந்த வைரஸ் தொற்று பரவலாக அவதானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் 50 பன்றிகள் இறந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய 2 பண்ணைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலை பள்ளியில் உள்ள பன்றி வளர்ப்பு பண்ணையில் 40 பன்றிகள் இறந்த நிலையில் அந்த பண்ணையும் முடக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் 700 பன்றிகள் இறந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 2 பண்ணைகள் முடக்கப்பட்டுள்ளன. மன்னார் உள்ளிட்ட இன்னும் பல பகுதிகளிலும் பன்றிகள் உயிரிழந்துள்ள நிலையில் அவற்றின் குருதி மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலானது மனிதரில் நோயை ஏற்படுத்தாத போதும் பன்றிகளில் மிக வேகமாக பரவி அவற்றில் பலத்த உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். நோயுற்ற பன்றிகளின் நேரடி தொடுகை மூலமாக மட்டுமன்றி மனித உடல், உடை மற்றும் வாகனங்கள் ஊடாகவும் வேறு பண்ணைகளில் நோய் பரவும் வாய்ப்புகள் அதிகம். ஆதலால் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலின் பரவுகையை தடுத்து நிறுத்தும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார். எதிர்வரும் கச்சதீவு பெருவிழாவுக்கான ஒத்துழைப்பை சகல பக்தர்களும் வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலர் மருதலிங்கம் பிரதீபன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து துறைசார் தரப்பினருடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மாவட்ட பதில் செயலாளர் இதனை தெரிவித்தார். எங்களால் வழங்கப்படும் படிவத்தை பூர்த்தி செய்து கச்சதீவில் சமர்ப்பிப்பதன் மூலம் தமது பதிவுகளை பக்தர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இதே நேரம் பேருந்து போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடும் தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கடற்போக்குவரத்து சேவைக்கான கட்டணங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெடுந்தீவிலிருந்து கச்சதீவுக்கான ஒரு வழி போக்குவரத்து கட்டணமாக 1000 ரூபாவும், குறிகாட்டுவானில் இருந்து ஒரு வழி போக்குவரத்து கட்டணமாக 1300 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப பயணம் செய்கின்ற படகுகள் பரிசோதனை செய்யப்பட இருக்கின்றது. உணவு, தங்குமிட வசதிகள் கடற்படையினர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெடுந்தீவு பிரதேச செயலகம், நெடுந்தீவு பிரதேச சபை ஆகியவை அந்த பணிகளில் பங்களிக்கும். ஆலய சூழல் துப்புரவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்குரிய வேலை திட்டங்கள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இம்முறை விசேடமாக 25 சாரணர்கள் கச்சதீவு ஆலய பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். அந்த வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் சரியான அறிவுறுத்தலை பின்பற்றி கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்வதன் மூலம் வீணான அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். உத்தியோகபூர்வமாக நாங்கள் குறிகாட்டுவானில் இருந்து பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான அறிவித்தலை வழங்க இருக்கின்றோம். இருந்தாலும் சிலர் இலங்கையின் ஒரு பிரதேசங்களில் இருந்து நேரடியாக வர வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களிடம் நாம் வினயமாக கேட்டுக் கொள்வது முறையாக அந்தந்த பகுதி பங்குகள் மூலம் அறிவுறுத்தலை வழங்கி அந்த இடத்திற்கு வரும் பொழுது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கடற்படையினரால் செய்ய முடியும். பெருந்திருவிழாவுக்கு இம்முறை இந்தியாவில் இருந்து 4000 யாத்திரிகர்களும் இலங்கையின் 4000ஆக 9000 பேர் வருகை தரவுள்ளனர். அந்த வகையில் குறித்து பெருந்திருவிழாவுக்கு வருகை தரவுள்ளவர்கள் ஏற்பாட்டாளர்களால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி எதுவித இடையூறுகளுமின்றி கலந்து கொள்ள வேண்டும் என்றார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செயற்பட்டவரை தமக்கு தெரியும் எனவும் ஜனாதிபதி மற்றும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அவர் தொடர்பில் அறிவிக்க உள்ளதாகவும் பொது பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசாரதேரர் தெரிவித்துள்ளார். கண்டையில் நேற்று மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகளை தரிசனம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் இதை பொறுப்புடன் சொல்கின்றேன். மூளையாக செயல்பட்டவர் யார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டேன். ஜனாதிபதிக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களுக்கும் அறிவிப்பேன் என்றார்.
2024 கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை மார்ச் 17 முதல் 26 வரை 3663 பரீட்சை நிலையங்களில் நடைபெறும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இந்த ஆண்டு 4,74,147 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற தகுதி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் பரீட்சார்த்திகளுக்கு வழங்குவதற்காக தபால் துறைக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், இதன்படி பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களது சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கும் தனியார் மாணவர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களது வீடுகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். அனுமதி அட்டைகளில் ஏதேனும் மாற்றங்களை 2025 மார்ச் 10 முன்னர் பரீட்சைகள் திணைக்களத்தின் www.dunets.lk வலைதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும், மேலும் அனைத்து பாடசாலை அதிபர்களும் பரீட்சார்த்திகளுக்கு விரைவில் அனுமதி அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கேட்டுக்கொண்டார். இன்னும் அனுமதி அட்டைகள் கிடைக்காத பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலை அதிபர்கள் மூலம் பரீட்சைகள் திணைக்களத்திடம் விசாரித்து தெரிந்து கொள்ளுமாறும், தனியார் பரீட்சார்த்திகள் இது தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களத்திடம் நேரடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு அருகில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் அமர்ந்திருப்பதை போன்று கார்ட்டூன் ஒன்று விகடனின் இணைய இதழான விகடன் பிளஸில் வெளியிடப்பட்டது. இந்த கார்ட்டூன் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த புகாரின் பேரில் விகடனின் இணையதளம் கடந்த மாதம் 15 முடக்கப்பட்டது. இந்த நிலையில் தொலைத்தொடர்பு துறைக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அளித்த பரிந்துரையின்படி விகடன் பத்திரிகையின் இணையதளம் இந்தியாவில் முடக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் விகடன் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி பரத சக்கரவர்த்தி தலைமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனந்த விகடன் நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய நாராயணன் முன்னிலையாகி இது ஊடக சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்றும் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது எனவும் வாதிட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி இணையதள முடக்கத்தை நீக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டது. பணைய கைதிகள் தொடர்பில் ஹமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பணைய கைதிகள் விடுதலை தொடர்பில் ஹமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதை வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலைன் லீவிட் உறுதி செய்துள்ளார். மேலும் ஹமாஸுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு முன்னர் இஸ்ரேலுடன் கலந்து ஆலோசித்ததாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், பணைய கைதிகள் விவகாரத்திற்கான விசேட பிரதிநிதி அடம் போக்லர் அமெரிக்க மக்களுக்கு எது சிறந்த விடயமோ அதனை செய்வதற்கு நல்லெண்ணத்துடன் செயற்படுகின்றார் எனவும் தெரிவித்தார். இதுவரை காலமும் ஹமாஸுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா தவிர்த்து வந்துள்ளதுடன் பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்ட அமைப்புகளுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதில்லை என்ற வெளிவிவகார கொள்கையை அமெரிக்கா நீண்ட காலமாக பின்பற்றி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹமாஸிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் 2 தடவை நேரடி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளதாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1960 ஆண்டுகளில் 2 கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பட்டங்களை வென்ற ஆஸ்திரேலிய டென்னிஸ் ஜாம்பவான் ஃப்ரெட் ஸ்டோல் தனது 86வது வயதில் காலமானார். ஸ்டோல் 1965 பிரெஞ்சு ஓபன், 1966 அமெரிக்க ஓபன் ஆகியவற்றை வென்றதுடன் விம்பிள்டனில் 3 பட்டங்கள் உட்பட 6 கிராண்ட்ஸ்லாம்களில் இறுதிப் போட்டியை வெற்றி பெற்றார். மேலும் 10 கிராண்ட்ஸ்லாம் ஆண்கள் இரட்டையர் பட்டங்களையும் 7 கலப்பு இரட்டையர் பட்டங்களையும் வென்ற அவர் டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஒரு பயிற்சியாளராகவும் பின்னர் வர்ணனையாளராகவும் பணியாற்றினார். அவரது மறைவு குறித்து பதிவிட்டுள்ள டென்னிஸ் ஆஸ்திரேலியா சிறந்த வீரர்களில் ஒருவரை இழந்துவிட்டதாக வருத்தம் தெரிவித்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.